வணக்கம் வீவர்ஸ், இந்த பதிவில் பார்க்கவிருப்பது மொறு மொறு கலகலா பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ரெண்டு கப் மைதா எடுத்துக்கணும். அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடணும். அரை கப் சர்க்கரை எடுத்துக்கணும். அதையும் ஒரு கிண்ணத்தில் சேர்த்திடணும். 1/4 கப் டால்டா எனும் வனஸ்பதி எடுத்துக்கணும். சர்க்கரை உள்ள பாத்திரத்தில் மூழ்கும் அளவு நீர் சேர்த்து அடுப்பில் வைத்து கலந்து விடணும். சர்க்கரை கரைந்தால் போதும். அடுப்பிலிருந்து இறக்கிவிடணும். ஒரு தாளிப்பு கரண்டியில் டால்டா சேர்த்து அடுப்பில் வைக்கணும். டால்டா கரைந்ததும் இறக்கிடணும். இரண்டையும் ஆறவிடணும். மாவை குழி செய்து அதில் டால்டா சேர்த்து கலக்கணும். பின் சர்க்கரை கரைசலை சிறிது சிறிதாக சேர்த்து பிசையணும். சர்க்கரை கரைசல் காலியாகிவிட்டால் தேவையானால் தண்ணியை சேர்த்து கொள்ளலாம். சப்பாத்தி மாவு பதத்திற்கு பிசையவும். பின் மாவை தேவையான அளவு எடுத்துக்கொள்ளவும். சப்பாத்தி திரட்டில் வைத்து தேய்க்கவும். சிறிது கனமாக தேய்த்து விடவும். பின் கத்தியால் நீளவாக்கில் கட் செய்யவும். பின் குறுக்காக இதுபோல் கட் செய்யவும். சிறு சிறு பீஸ் எடுத்திடணும். இல்லையெனில் அனைத்தையும் சேர்க்கும்போது கருகிடும். அனைத்தையும் ஒரு தட்டில் சேர்த்திடணும். பின் மீண்டும் தேவையான அளவு மாவை எடுத்து இதுபோல் திரட்டவும். இதுபோல் சக்கரை கத்தியை குறுக்கும் நெடுக்குமாக கட் செய்யவும். அதையும் தட்டில் சேர்க்கவும். வாணலியை எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வைத்து சூடானதும் மைதா துண்டுகளை கொஞ்சமாக சேர்த்து பொரிக்கவும்.
அடுப்பை மீடியமில் வைத்து கலந்து விடவும் கரண்டியால். பிஸ்கட் கலர் மாறினதும் எடுத்து விடவும். பின் அடுத்தடுத்து மைதா துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுக்கவும். பிஸ்கட் தயார். வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.